லீடர்ஷிப் டாபிக்ல ஒரு வண்டர்ஃபுல் டாபிக் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ரெஸ்ட், பிரேக், இதுதான் ரொம்ப முக்கியமான டாபிக். என்ன சார் ரெஸ்ட், பிரேக் எடுக்கிறது, ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வண்டர்ஃபுல் டாபிக் அப்படிங்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்க. எஸ், நம்ம ஒரு மரத்தை வெட்டுறோம், ஒரு கோடாலி பயன்படுத்தி வெட்டுறோம். அதுக்கு பிஃபோர் வி ஷார்பன் தி ஆக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 24 ஹவர் வெட்டுற ஒரு பர்சன் ஆக்ஸை 1 ஹவருக்கு ஷார்பன் பண்ணிட்டு வெட்டுறாரு அப்படின்னா எக்ஸலண்ட்டாக அவர் வெட்டக்கூடிய குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதே ஷார்பன் பண்ணாத ஆக்ஸை கொண்டு ஒருத்தர் கன்டினியூஸாக வெட்டிகிட்டே இருக்கார் 24 ஹவர்னா அந்த கோடாலி வெட்டுக்கின்றவரும் வெட்ட பண்றவரோட அளவு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போனா ரெஸ்ட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, என்ன சார் ரெஸ்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 7 டைப் ஆஃப் ரெஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த 7 டைப் ஆஃப் ரெஸ்ட் எடுக்கிறீங்களாங்கிற ஒரு ஸ்கில் நாலேஜ் உங்கள் லீடர்ஷிப் ஸ்கில்ல ரொம்ப முக்கியம். ஆஸ் அ லீடராக நம்ம இருக்கிறவங்க நம்மளோட ஸ்ட்ரெஸ், நம்மளோட டீம் மேனேஜ்மெண்ட், டிபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்ம நல்லா தாங்க வேலை பண்ணிடுவோம், நம்ம நல்லா தான் செஞ்சுருவோம். பட் நம்ம கூட இருக்கவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்கில்லு, ரிஜிடிட்டி, ஃபர்ஸ்ட்ரேஷன் இதெல்லாமே நம்ம டாலரேட் பண்ணுறதுனால நமக்கும் அறியாமல் நம்ம பிரைன் டயர்டாகும், பாடி டயர்டாகும். ஸோ நம்ம வார்த்தைகளில் ஃபெயிலியர் ஆகும், டிசிஷன் மேக்கிங் ஃபெயிலியர் ஆகும். ஸோ இப்போ இதெல்லாம் ஃபெயிலியர் வரக்கிறதுக்கு அதோட முக்கியமான நம்ம ஹெல்த் இஷ்யூ வந்துடும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கேர் பண்ணுறோம், நம்மளோட செல்ஃப் கேரிங் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்காக தான் ஹெல்த் ரிகார்டிங், ரெஸ்ட் ரிகார்டிங், பிரேக் ரிகார்டிங் உங்களுக்கு ஒரு 7 டைப் ஆஃப் ரெஸ்ட்டை பற்றி சொல்கிறதுக்கு தான் இன்னைக்கு கிளாஸில் நான் உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. 7 ரெஸ்ட்டை பற்றி சொல்கிறேன். இந்த ரெஸ்ட்டெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்களான்னு உங்கள் செக்கில், உங்கள் செக் பாயிண்டில், செக்லிஸ்ட்டில் பயன்படுத்தி அதாவது காலம் ஒதுக்கி அந்தந்த நேரத்தில் நீங்கள் இந்த ரெஸ்ட் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரே நாளில் சில ரெஸ்ட்டுகள் உங்களால் கொடுக்க முடியும். சில ரெஸ்ட்டுகள் லீவ் எடுத்து தான் நம்ம பண்ண முடியும். சில ரெஸ்ட்டுகளை நம்ம லாங் லீவ், 1 வீக் லீவ், ஷார்ட் லீவ் எடுத்து பண்ண முடியும். சில ரெஸ்ட்டெல்லாம் லாங் லீவ் எடுத்து பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு 7 டைப் சொல்கிறேன். என்னென்ன ரெஸ்ட்டுங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க, அதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு ரெஸ்ட், சென்சரி ரெஸ்ட், ரெடியூஸ் ரியாக்டிவிட்டி. சென்சரி ரெஸ்ட்டுங்கிறது உங்களுக்கே தெரியும். இவங்க ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுவாங்க, இவங்க கம்ப்யூட்டரில் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, டிஜிட்டலைஸில் இருப்பாங்க, லைட்டு அந்த மாதிரி ஏரியாலெலாம் இருப்பாங்க. ஸோ அப்போனா இந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் எல்லாம் எஸ் அ லீடராக இருக்கிறவங்க இந்த டைப் ஆஃப் மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் ஏரியாவுக்கு போய் வேறு ஒர்க் பண்ணுறது, காமாக இருக்கிறது, ஒரு சாஃப்டான ரொம்ப இறுக்கமான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கேஷுவலாக சாஃப்டி ட்ரெஸ் போட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். சென்சரி ரெஸ்ட்டில் ரெடியூஸ் ரியாக்டிவிட்டி, உங்களோட ரியாக்ட் பண்ணக்கூடிய இதை அது கம்மி பண்ணிடும். அப்போ எதையுமே நீங்கள் சென்சிட்டிவாக எடுத்துகிட்டு இருக்கிறது கம்மியாகும். டெர்மட்டாலஜி இஷ்யூஸ் எல்லாம் வருதெல்லாம் காரணம் இந்த சென்சரி ரெஸ்ட்டு நீங்கள் மிஸ் அவுட் பண்ணுறதுனால தான். ஸோ எல்லாமே நம்மளால தான் நடக்குது அப்படின்னு நினைக்காம ரியாக்ட் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கும் போது, ரிலாக்ஸ் பண்ணிக்கும் போது இந்த சென்சரி ரெஸ்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். செகண்ட் ரெஸ்ட், எமோஷ்னல் ரெஸ்ட். உங்களுக்கு நல்லா தெரியும், எமோஷ்னலி நம்ம பாண்ட் ஆகும். நம்ம எல்லாமே இது பண்ண மாட்டாங்க, இல்லை வீக்காக இருப்போம் மைண்டில். ஸோ டக்குன்னு நம்மளே அறியாமல் நம்ம எமோஷ்னலை வெளிக்காட்டுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்தவங்களோட கோவப்படுறது, ரியாக்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பண்ணணும். அப்படிங்கும்போது இந்த எமோஷனல் ரெஸ்ட் பண்ணோம்னா சரி இந்த விஷயத்தெல்லாம் இவங்களை மன்னிச்சிடலாம், இந்த விஷயம் மூலமாக நம்ம மாற்றிக்கலாம், நம்மளை இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மறந்துடுவோம் அப்படின்னு எமோஷ்னல் ரெஸ்ட்டு நம்ம பிரெயினுக்கு கொடுக்குறோம். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பிரெயின்லேருந்து எரேஸ் ஆகிக்கும்போது ஜீரோ லெவலில் வைக்கும்போது நம்ம பெஸ்ட்டு பர்சனாக, லைட் மைண்டடாக, ஸ்ட்ரெஸ்லெஸ் பர்சனாக இருக்க முடியும். அதுக்கு தான் எமோஷ்னல் ரெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்களே ஒதுக்கிக்கலாம், இந்த நாள் இந்த நேரத்தில் அந்த விஷயத்தெல்லாம் நம்ம மறந்துடுவோம், இவங்களையெல்லாம் மன்னிச்சிருவோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி சிலதெல்லாம் நம்ம ஒமிட் பண்ணுறோம் நம்ம லைஃப்பில். அப்படிங்கும்போது நமக்கு நல்ல எமோஷ்னல் ரெஸ்ட்டு கிடைக்கும். கிரியேட்டிவ் ரெஸ்ட், நம்ம பண்ணிகிட்டு இருக்க ஒர்க்கு ரெகுலராக ஒரே ஒர்க்கு. ஸோ அப்போ அதில் எந்த க்ரியேட்டிவிட்டி இருக்காது, பண்ணுவோம் போவோம் வருவோம் டைமில் இருப்போம். ஸோ அப்போ க்ரியேட்டிவ் ரெஸ்ட் அப்படின்னா நம்ம அவுட் ஆஃப் த ஏரியாவில் போய்
கிரியேட்டிவ் பண்ணக்கூடிய ஒரு டிராயிங் வரைகிறது, இல்லை ஒரு பெயிண்டிங் பண்ணுறது, இல்லை ஒரு சாங் பாடுறது, இல்லை புதுசாக நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ணி பார்க்குறது, அந்த மாதிரி கிரியேட்டிவாக திங்க் பண்ணி வி ஆர் ஸ்பெண்டிங் அ டைம், ஒரு ரெஸ்ட் கொடுக்குறோம் பிரெயினுக்கு. அப்படிங்கும்போது நம்மளோட பிரெயினோட ஆக்டிவிட்டீஸ், மைண்ட்ஃபுல்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட் உங்களுக்கே சொல்ல வேண்டாம். ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட்டு டெய்லியுமே எடுக்கணும். நீங்கள் காலையில் இருந்துச்சுன்னு நல்ல மெடிடேஷன் பண்ணுறது, நல்ல யோகா பண்ணுறது, லைட் ஃப்ளெக்சிபிள் எக்ஸசைஸ் பண்ணுறது, இது இப்போ நல்ல ப்ரே பண்ணுறது, கோயிலில் போய் நல்லா மெடிடேஷன் பண்ணி ப்ரே பண்ணி வரும்போது நம்மளோட ஸ்பிரிச்சுவல் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். சோசியல் ரெஸ்ட் அடுத்தது குவாலிட்டி கனெக்ஷன்ஸ். சோசியல் ரெஸ்ட்டுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம ஒரு இன்ட்ரோவேட்டாக இருந்தாலும் சில இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரோவேட்டாக நம்ம போய் சோசியல் ஒரு கம்யூனிட்டியோட நம்ம ஜாயின் பண்ணி சர்வீஸ் பண்ணுறது, இல்லை ஒரு கோயில் டெம்பிள் கம்யூனிட்டியில் நம்ம ஜாயின் பண்ணி சர்வீஸ் பண்ணுறது, இல்லை ஒரு கம்யூனிட்டி ஹெல்ப் சர்வீஸ் மைண்டோட போய் ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணி வி ஆர் கிவிங் அ ரெஸ்ட் டு அவர் பாடி அண்ட் மைண்ட். அப்படிங்கும்போது நமக்கே ஒரு ப்ரைடு இருக்கும், நல்ல ஒரு பெருமை இருக்கும், ஒரு ப்ரௌடு மொமெண்ட் இருக்கும். சொசைட்டிக்கு நம்ம நல்ல பெனிஃபிட் பண்ணுறோம், நம்ம ஒரு ரைட் ஹியூமன் பீயிங்காக இருக்கும். அப்படிங்கிறத இந்த சோசியல் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் மைண்டை கொடுக்கும், ஒரு எனர்ஜி கொடுக்கும், ஒரு பூஸ்டப் கொடுக்கும். த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல், சிக்ஸ்த்து வந்து ஃபிசிக்கல் ரெஸ்ட். கிவ் யுவர் பாடி டைம் டு ரீசார்ஜ். நல்ல ரிலாக்ஸாக, ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வேலை பண்ணிட்டோம், அப்போ நல்ல ஸ்ட்ரெச் எடுத்து பொறுமையாக அழகாக நம்ம பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறோம், ஸ்மால் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் பண்ணுறோம், மசாஜ் லைட்டாக பண்ணுறோம். அப்படிங்கும்போது நம்ம ஃபிசிக்கல் வந்து அழகாக ரிலாக்ஸ் ஆகும், மைண்டெல்லாம் அப்படியே இருக்கும், நம்மளோட பாடி ரிஜிடாக இருக்கிறதெல்லாம் காம் டவுன் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது இந்த ஃபிசிக்கல் ரெஸ்ட்டு கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது மென்டல் ரெஸ்ட். மென்டல் ரெஸ்ட் காம் யுவர் மைண்ட். எப்படி பண்ண முடியும்? நல்ல கண்ணை மூடி உட்காந்து நல்ல கையை வச்சு ஒரு சின்முத்ரா வச்சு நீங்கள் நல்லா ஒரு ப்ரே பண்ணுறீங்க, மைண்டை காமாக வைக்கிறீங்க, ஒரு நிலைப்படுத்துறீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு மென்டல் ரெஸ்ட்டு கிடைக்கும். ஒரு லீடராக இருக்கவங்க, ஒரு கேரியரில் க்ரோத் ஆகணும்னா, ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் பண்ண விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த 7 ரெஸ்ட்டை பற்றி தெரிஞ்சு நம்மளோட 7 சென்சரி ஆர்கனத்துக்கும் நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணுறோம், ரெஸ்ட்டு கொடுக்குறோம். அப்படிங்கும்போது நம்ம வெர்ஷன் அப்டேட் ஆகும். இந்த ரெஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பீரியாடிக்கலி இது கொடுக்கணும். நீங்கள் என்ன ஒர்க்கு டார்கெட் அச்சீவ் பண்ணாலும் சரி, அச்சீவ் பண்ணினாலும் சரி, ஒர்க்கு ஹெவியாக இருந்தாலும் இந்த 7 ரெஸ்ட்டை பற்றிய நாலேஜ் உங்களுக்கு இருக்குது, இதற்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ரெஸ்ட்டு, எமோஷ்னல் மைண்ட்ஃபுல்னஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்கள் ப்ராடக்டிவிட்டி சூப்பராக இருக்கும். வாழ்க்கையில் எனி சேலஞ்சஸ், எனி கிரிட்டிசம்ஸு, எனி நெகட்டிவ் ஃபீட்பேக் எது வந்தாலும் அழகாக ஓவர் கம் பண்ணி அந்த அப்டிக்கலை கடந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு போவீங்க. ஸோ அதனால் 7 டைப் ஆஃப் ரெஸ்ட் நீங்கள் மஸ்ட் நாலேஜ் வளர்த்துக்குங்க. திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரெஸ்ட் வந்து சென்சரி ரெஸ்ட் வந்து ரெடியூஸ் ரியாக்டிவிட்டி. செகண்ட் வந்து எமோஷனல் ரெஸ்ட், லெட் கோ பென்ட் அப் எமோஷன். தேர்ட் கிரியேட்டிவ் ரெஸ்ட், கனெக்ட் டு இன்ஸ்பிரேஷன். ஃபோர்த் ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட், சீக் டீப்பர் பர்பஸ். ஃபிஃப்த் சோசியல் ரெஸ்ட், குவாலிட்டி கனெக்ஷனாக இருக்கணும். சிக்ஸ்த் ஃபிசிக்கல் ரெஸ்ட், கிவ் யுவர் பாடி டைம் டு ரீசார்ஜ். செவன்த் மென்டல் ரெஸ்ட், காம் யுவர் மைண்ட். ஸோ அப்போது 7 டைப் ஆஃப் ரிலாக்ஸேஷன் உங்கள் மைண்டில் இருக்குது. உங்கள் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, உங்கள் ஆரோக்கியத்தில் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படின்னாவே நீங்கள் ஒரு கிரேட் லீடராக கண்டிப்பாக வந்துடுவீங்க. ஏன்னா நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னா தான் அடுத்தவங்களுக்கு நல்ல சர்வீஸ் பண்ண முடியும், ஹெல்ப் பண்ண முடியும், பாதுகாக்க முடியும், அவங்களோட சக்ஸஸருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம லீடராக இருக்கிறவங்க நிறைய பேருக்கு நம்ம அசிஸ்டன்ஸாக இருப்போம். அந்த ஹெல்பிங் டெண்டன்ஸ் நம்மகிட்ட இருக்கும், அவங்கள புஷ் பண்ணணும்.
சில பேரை 2 டைம் புஷ் பண்ணால் போதும், ஒரு சில 20 டைம் புஷ் பண்ணாலும் இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட் ஆஃப் வச்சுட்டு அந்த டைம் வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி மெட்ரிக்ஸை நோக்கி, டைரக்ஷன்ஸை நோக்கி, ஒரு அச்சீவ்மெண்ட்ஸை நோக்கி, கோலை நோக்கி அவங்கள நம்ம நகர்த்த வேண்டியிருக்கும். அப்போ ஒரு லீடர் அவங்களோட ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்த், அவங்க செல்ஃப் கான்சியஸ் இருக்கணும். செல்ஃப் கான்சியஸோட அவங்களோட ஹெல்த் கான்சியஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க ஒரு கிரேட் லீடராக தான் இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு சொல்லி கொடுத்த 7 டைப் ஆஃப் ரெஸ்ட்டை நீங்கள் திரும்ப பாருங்கள், இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு ரெஸ்ட்டுக்கும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் சொன்ன ஷெட்யூல் போட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.